ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன்ல, அந்த ஃபோட்டோவ பார்த்தீங்களா? ஓகே. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும். நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிருங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. அந்த பேயோட ஃபோட்டோவ பத்தி பேசப் போறேன். மிந்திலேருந்து சின்ன வயசுலேருந்து இந்த அந்துராயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட் முடி வச்சுட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ வரும். வாட்டர் ஃபாலில் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பின்னால் நிற்கும். அப்புறம் அபேண்டன் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த அந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு கேள்வி, எப்படி ஏன் பேய் வெள்ளை சட்டை போடுது, ஏன் நீட்டு முடி, ஏன் அதே மாதிரி இருக்குது, எப்படி அதே மாதிரி இருக்கும், ஏன் ஏன் அந்த ஸ்டைலு, ஏன் அந்த வெள்ளை சட்டை என்னதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உடச்சிக்கிட்டு இருப்பேன். போர்ட் கிளாங்கில் ஒரு கண்டோம் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு, அந்த ஃபேக்ட்ரி இன்னும் இருக்குது, அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். ஷூட்டு ஒரு நைஜீரியாவோட ஆர்டிஸ்ட்டு ரேப் சாங் செய்கிறாங்க. ஸோ நான் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ அங்கே ஷூட் பண்ணுறோம். காலையில் 6:30 மணிக்கு போயிட்டோம், விடிய காலையில். ஸோ காலையில் போயினோட காடிலாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருக்கோம். செக்யூரிட்டி கார்டெலாம் வந்தாங்க. வந்துட்டு எங்கே என்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஷூட்டு அப்படின்னோட, ஷூட்டா, ஓகே ஓகே, தனித்தனியாக நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நானும் ஓகே அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 9 மணி ஆச்சு. ஒரு 9-9:30 ஆயினோட புது ஸ்டாஃப்லாம் வந்தாங்க, புது செக்யூரிட்டி கார்டெலாம். அவங்களும் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இப்போ லோரி நிறையா எக்யூப்மெண்ட் இருக்குது, நிறைய பேர் இருந்தோம் க்ரூ. அவங்களும் வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்கன்னு. ஷூட்டு இன்றைக்கி மியூசிக் வீடியோ ஷூட்டு அப்படின்னு சொன்னோட, ஓ ஆமாவா, ஓகே ஓகேன்னு. தனித்தனியாக நடக்காதீங்க அப்படின்னு 2-3 பேர் வந்து அந்த நேரத்துக்குள்ளே ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு 2-3 பேர் சொல்லிட்டாங்க தனித்தனியாக நடக்காதீங்கன்னு. அப்போ நான் வந்து சரி அதை யோசிக்கலை. அப்போ ஷூட் ஓடுது. ஸோ எல்லாம் ஆஃப்ரிக்கன்ஸு, நிறைய பொம்பளை பிள்ளைங்க, அந்த ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் வந்திருக்கானுங்க. காடிலாம் சரியான சத்தம் உள்ள காடி, எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. காலையிலேருந்து அடிக்கிறானுங்க. ஆக்சுவலி லேட்டாக தான் ஆரம்பித்தோம், ஒரு 12 மணி போல் தான் ஷூட்டே ஆரம்பித்தோம். மத்தியானத்துலேருந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தானுங்க. அப்போ ஷூட் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பிரேக் இருக்கும்போது ஒரு அங்கிள், தமிழ் அங்கிள் வந்து உட்காந்துருந்தாங்க, லோரி டிரைவர். அவர் பக்கத்தில் உள்ள ஃபேக்ட்ரிக்கு போகிறவர். அவர் தனியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் எங்களோட ஷூட்டை. அப்போ நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போய் உக்காந்தேன். எங்கேருந்து அங்கே நான் வரீங்க அப்படின்னு. நான் பக்கத்தில் லோரி ஓட்டுறேன், அப்போ தான் லோரியை போட்டிருக்கேன், ஜாமாயத்தினோட வருவானுங்கன்னு. அப்போ பேசி இருக்கும்போது நான் கேட்டேன்னே, கோச்சிக்காதீங்க கேட்குறேன்னு. நான் இங்கே வந்ததுலேருந்து எல்லாரும் வந்துட்டு தனியாக நடக்காதீங்க, தனியாக நடக்காதீங்க, போனால் கூட்டமாக போங்கன்னு சொல்கிறாங்க, என்ன கதை அப்படி. அப்போ அவர் சொன்னாங்க, இல்லையா இந்த இடத்துல வந்து ரொம்ப வருஷமாக, ஒரு 20-25 வருஷமாக இந்த இடம் என்னது பள்ளி கத்துது, 20-25 வருஷமாக இந்த இடம் வந்துட்டு அபேண்டனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சேட்டை இருக்குது, இந்த பொம்பளை மாதிரி இருக்குமே அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகி பகல்லையே தெரியும் ஆளுங்க கண்ணுக்கு. முன்னுக்கு மெயின் ரோட்டில் ஆஃபீஸ் வரைக்கும் தெரியும், ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நிற்கும், அப்புறம் பில்டிங்கில் ஜன்னல்கிட்ட நிற்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இரும்பு திருட வந்தவங்களாம் நிறைய பேர் உந்து செத்துட்டாங்க, அது பயமுடுத்தின்னு. ஸோ அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாச்சு. ஸோ எப்பயுமே அதோட உருவத்தை காட்டும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் இவனுங்க அப்படி சொல்கிறானுங்கன்னு. நம்ம தான் பேய் பார்த்தது இல்லையா. ஸோ அதனால் அந்த பேய் பார்த்தது இல்லாத அந்த கியூரியாசிட்டியில் வந்துட்டு, ஆமாவா பகலில் தெரியுமான்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே போய் பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம், அந்த ஓட்டக்குள்ளே இருட்டாக இருக்கிற இடம்லாம் சுற்றணும். ஆனால் அந்த இடம் பயங்கரமாக இருக்கும், பெண்டனாகி சரியான இருட்டு, பயமாக இருக்கும், நார்மலாகவே பயமாக இருக்கும். அப்போ நானும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எந்த பெய்யும் கண்ணுக்கு தெரியல. ஷூட் ஓட மணி ஒரு 8-9 ஆயிடுச்சு. 9 ஆயினோட திடீர்னு பார்த்தா ஷூட் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பெரிய குட்டாங்குள்ளே. செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு 3-4 பேர் வந்துட்டு, இத்தனை மணிக்கெலாம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாம் கிளம்புங்க ஆவோன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இது சில இடத்துல நடக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்கள்ட்ட பேச சொல்லிவிட்டு மிச்ச ஷூட்டை நான் எடுப்பேன். எல்லாரும் போய் அவங்கக்கிட்ட பேச மாட்டோம். ஸோ இங்கே ஷூட் செட் பண்ணி ஷூட் ஓடி இருக்கிறனால பேசுகிறதா இருந்தால் இவங்ககிட்ட பேசுங்கன்னு நான் ஷூட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணி ஷூட்டை முடிச்சிட்டேன். கரெக்டாக ஒரு 9 மணிக்கு முடிச்சிட்டேன். முடிச்சினோட ஓகே இட்ஸ் ரேப்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே ஆகிறேன். டேவான்லேருந்து ஒரு ஒரு 30 மீட்ரு 20-30 மீட்ரு தான், பக்கத்தில் தான்.
அந்த இடத்துல தான் காலையில் காடி போட்டுட்டு நாங்கள் காடி வேன் எல்லாம் அங்கே தான் போட்டிருந்தோம். ஸோ அது பேசிக்லி என்னன்னா, ஏற்கனவே அங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்திருக்கு. ஆஃபீஸை உடைச்சிட்டாங்க. ஃப்ளாட் கிரவுண்டு, அந்த இடம் வந்து ஃப்ளாட் கிரவுண்ட். அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே தான் காடிலாம் பார்க் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல என்னோட இந்த விஷனில் இப்படி இப்படி நிற்குது. நான் வெளியே வரேன். அந்த அந்த ப்ராஜெக்ட் கொண்டுட்டு வந்தவன் வந்துட்டு ஒரு டிஜே. அவன் இந்தோனேஷியாவிலேருந்து வந்தவன் அந்த டிஜே. ஸோ அவன் என்கிட்ட பேசிக்கிட்டே நேராக வரான். நான் அவனை பார்த்துக்கிட்டே இப்படி வந்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன். நாங்கள் காடி பார்க் பண்ண இடத்துல தரையிலேருந்து ஒரு 3-4 ஃபீட்டு வளர்த்திக்கு மேலே ஒரு 5-6 ஃபீட்டுக்கு வளர்த்தியான மனுஷனுங்க இருந்து அப்படி இருப்பாங்க. அந்த வளர்த்திக்கு அந்த உருவம் பறந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஃபோட்டோவில் காமிச்சேன். அந்த உருவம் பறந்துக்கிட்டு இருக்கு. பறந்துக்கிட்டு இப்படியே நேரம் நிற்கிது. அதே முடி, அந்த கை அந்த ஃபோட்டோவில் இருக்குமா அதே மாதிரி. நான் எப்பவுமே கேட்பேன், எப்படி அதுக்கு வெள்ளை சட்டை கிடைக்கும் அப்படின்னு. அந்த கேள்வி எல்லாம் வந்துட்டு அன்னைக்கு வந்து என் முன்னுக்கு நிற்கிது. ஆக்சுவலி நான் பயப்படலை. நான் வந்து இவனை பார்த்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் பார்த்துட்டு என் மைண்டில் வந்துட்டு நான் என்ன யோசிக்கிறேன்னா, பகலில் அந்த இடத்துல என்ன இருந்துச்சு, இது ஏதோ ஒரு துணி கிணி காயுதா, தொங்குதா, இல்லை கொடி இருக்குதா, இல்லை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக அதை பார்க்குறேன். நான் பார்க்க ஆரம்பிச்சினோட தான் அது வந்து நவருது. இப்படி நவருது, இப்படி நவருது, முன்னுக்கு வருது, முன்னுக்கு கிட்ட வருது, எங்கள் கிட்ட வருது, அப்புறம் திருப்பி பின்னால் போகுது, பின்னால் வருது. அது அப்படியே இருக்குது. அது அங்கேயே நிற்கிது. அதே வளர்த்தியில் அங்கேயே நிற்கிது. ஸோ நான் அதை பார்த்துக்கிட்டே யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே அந்த இடத்துல தான் வேன் இருந்துச்சு, அங்கே தான் காடிலாம் பார்க் பண்ணோம். அந்த இடம் கோசம், அதுக்கு பின்னால் தான் ஆஃபீஸு. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அங்கே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இது அதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்டாக வந்துட்டு ஜோ ஃப்ளீஸோட மேனேஜர் அவனும் வந்திருந்தான். அவன் நடந்து வரான். வந்துட்டு சரி அப்படின்னு என்னமோ பேசுகிறான். சொன்னவே நீ அங்கே பாரு அது என்னது அப்படின்னு. அவன் பார்த்தனோட பயந்துட்டான். அதை பார்த்து பயந்து காடி கிளம்போன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சக்குன்னு கிளம்புறோம். அந்த ஆப்பிரிக்காக்கானுங்க ஆர்டிஸ்டுங்க வந்தானுங்களே, அவனுங்க பாட்டை போட்டு அப்படி தான் சத்தம் போட்டுக்கிட்டு இன்ஜினை ரேம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இதை நான் பார்த்தனோட அந்த காடி அப்படியே மத்தியாயிருச்சு. ஒரு சத்தம் இல்லை, லைட் எரிய மாட்டுது, ஒன்றுமே இல்லை, ஸ்டார்ட் பண்ண முடியல, பாட்டு கேட்க மாட்டுது, விளக்கு எரிய மாட்டுது, அப்படியே நின்றுச்சு. அவன் வந்து எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். காடி இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. இங்கே இது பறந்துக்கிட்டு இருக்குது, எங்கே நிற்கிறது அந்த இடத்துல. நான் திரும்பியும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட சொல்லிவிட்டு ஓகே அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, ஜம்பர் கேபிள்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, நான் பார்த்தது பேயோ பேய் இல்லையோ அது தெரியாது. ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்க காமிச்சல அதே மாதிரி தான் மேந்துக்கிட்டு நவுறுது, முன்னுக்கு போகுது, பின்னால் வருது. இன்ஃபேக்ட் வெள்ளனையே வேற சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு. ஓகே அது இருக்கட்டும். நான் வீட்டுக்கு போயிட்டேன். ராத்திரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டேன். என் ஒய்ஃப் கிட்ட சொல்லலை. ஏன்னா என் ஒய்ஃப் வந்துட்டு எப்பவுமே ஏசுவாங்க, லேட்டாக போகிறீங்க, பிள்ளைங்க இருக்குங்க, சின்ன பிள்ளைங்க இருக்குங்க. அப்போ என் மாவனுக்கு வந்துட்டு பெரியவனுக்கு வந்து 5-6 வயசு தான் இருக்கும். அவங்களுக்கு தனி ரூம் இருக்கும். ஆனால் நடுராத்திரியில் எழுந்திரிச்சானா வந்து எங்கள் ரூமில் படுப்பான். ஸோ அப்போ வந்து நானும் ஒய்ஃபை மேலே படுக்கும்போது கீழே எப்பவுமே ஒரு பெட்டு போட்டுருவோம். அவன் படுத்திருக்கான். காலையில் ஏஞ்சினோட என்கிட்ட வந்துட்டு ஒன்று சொன்னான். டெடி இது ராத்திரி ஒரு அக்காவை பார்த்தேன் ரூமில் அப்படின்னா. அந்த மாதிரி எந்த அக்காவை நான் கூட்டிகிட்டு வரல பாருங்க. அவனை சொன்னேன் என்ன அதை பார்த்தேன்னு. உங்கள் காலில் உட்காந்துருந்தாங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரில. உங்கள் காலில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா. அப்போ நீ என்ன செஞ்ச அப்படின்னா, காலில் உட்காந்து என் மேலே சாஞ்சிருக்காங்க. எப்படி இருந்தாங்கன்னு கேட்டதுக்கு வந்துட்டு வெள்ளை சட்டை போட்டிருந்தாங்க, நீட்டு முடியாக இருந்துச்சு அப்படின்னு. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். நான் படுத்துட்டேன் அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு தெரியல. ஸோ அதனால் அதை வந்து அவன் ஒன்றுமே கண்டுக்காமல் அவன் படுத்துட்டான். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.